வணக்கம் நண்பர்களே. நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு 2-3 செடியிலேருந்து காய் சும்மா பறித்தோம். அதை அப்படியே வீடியோ பண்ணியிருக்கோம், பாருங்கள். நல்லா இருந்துச்சு. பச்சை மிளகா, சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய். பீக்கங்காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, அந்த வீடியோவும் போடுறேன். பச்சை மிளகாவும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சும்மா வீட்டுக்கு பறிச்சுட்டு போனோம். பட் எல்லா செடியிலையும் இன்னும் காய் வரல, கொஞ்சம் செடியில் வந்திருக்கு. சரி, நல்லா காய்க்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. இலை சுருட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றது இனிமேல் தான் நம்ம அனுபவபூர்வமாக செயல் பண்ணி பார்க்கணும். இந்த மீன் அமிலம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தெளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இப்போ தோட்டத்தை சும்மா விட முடியாதுல்ல, அதனால் பச்சை மிளகாய் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கனால சரி, எதுவும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை. ஸ்லோவாக தான் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறோம். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால்கனியில் வச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். பட்டு இந்த பெரிய லெவலில் பண்ணும்போது ஒருத்தர் ஏற்கனவே நம்மகிட்ட வேலை பார்க்குறவர் உதவி பண்ணுறாரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அவர் செய்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விஷயங்களை அவர்கிட்ட கொடுத்து அவரோட பழக்கத்துலேருந்து நம்ம பழக்கத்துக்கு மாற்றி கொண்டு வரணும். ஸோ அதுதான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கம் போல் அகத்திக்கீரை, முருங்கை எல்லாமே காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இப்போ தான் பீக்கங்காய் காய்க்க ரெடி ஆகிட்டுருக்கு. காய்ச்ச உடனே வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம தோட்டத்தில் முழு நேரமாக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்காமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம தோட்டத்தோடு இருந்து முழு நேரமாக நம்ம செய்யும்போது நிறையா விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற முடியும். வேலை பார்க்குறவர்கிட்டேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவருக்கு நம்ம சொல்லி அதை புரிய வச்சு அவர் அதை பயன்படுத்த வைக்கலாம். ஸோ அது மூலியமாக ஈல்டு ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோம். அப்புறம் தோட்டத்தில் தேனி பெட்டி வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்துட்ருக்கோம். எது வைக்கிறதா இருந்தாலும், தேனி பெட்டி வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா சுற்றி பருத்தி போடுறாங்க. நம்ம தோட்டத்துலேயே சீசன் அப்போ பருத்தி போடுவாங்க. அப்போ பருத்திக்கு மருந்து அடிக்கும்போது மருந்து அடிக்காமல் யாரும் இப்போ பருத்தியை இது பண்ணுறது இல்லை. ஏன்னா விளைச்சல் வேணும்னா மருந்து தான் அடிக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட பழக்கத்துலேருந்து நம்ம பழக்கத்துக்கு மாற்றணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் தேனி பெட்டி வச்சோம்னா தேனி வெளியே போய் அந்த பருத்தி பூவில் உட்காந்து தேன் எடுத்து வரும்போது அந்த மருந்துனால நிறையா இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்னும் அனுபவபூர்வமாக பண்ணலை. நம்ம பால்கனியில் ஒரு தேனி பெட்டி வாங்கி வச்சோம். ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டாக இருக்குது. தேனி கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா காலி பண்ணி வேறு இடத்துக்கு கம்ஃபர்ட் இருக்க இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது நம்மகிட்ட நடந்துச்சு. அதை அனுபவபூர்வமாக பார்த்தோம். பெங்களூரில் கொண்டு பால்கனியில் வச்சோம் தேனி பெட்டியை. நல்லா இருந்துச்சு. ஒரு 3-4 வாரம் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரீசனே தெரியல நம்மளுக்கு. இனிமேல் அதை அனுபவபூர்வமாக தான் நம்ம அதை பண்ணிக்கிற முடியும். பட் ஆனால் ஒரே நாள் ஒரு நாளில் பெட்டி ஒரு மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம் பெட்டியில் ஒரு தேனி கூட இல்லை, எல்லாமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு லாஸு, அது ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் தோட்டத்தில் இன்னும் வைக்கலை. டிசம்பர் மாதத்தில் பொதுவாக வைக்கலான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அது வச்சோம்னா அதோடய ஈல்டு ஜாஸ்தி இருக்குன்றது எல்லாரோடைய கணிப்பு. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது மாதிரி கோழி, ஆடு எல்லாத்தையுமே ஒன்றா எல்லாரோட எண்ணங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எண்ணமும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவோட தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.
போகலாம். ஜூம் பண்ணி எடுத்துக்கு. ஜூம் பண்ணி தான் பண்ணிருக்கேன். ஆண்டுக்கோங்கப்பா. என்னப்பா? ஆண்டுக்கோங்க. வீடியோ எப்படி எடுக்கிறாங்க? டேரெக்டாக அதை எடுக்க மாட்டுறாங்க. ஏதாவது காமிச்சு அப்படியே வந்து அதை எடுக்கிறாங்க. இதுக்குள்ளே மண்ணை போட்டால் இதில் போடுங்க. இது வயலட் காயின்றது தெரியுது பாருங்க. இந்த செடி வயலட்டாக இருக்குது பாரு. அதில் ஒரு காய்ச்சி இருக்கு. இந்த நம்ம காய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வேறு செடியும் ஒன்று இருக்குது. அதுலேயே பாவக்காய் இங்கே எடுத்துக்க. இதில் வந்து போடுறோம். அதில் கீரை வேணுமா? அகத்திக்கீரைலாம் கொண்டு போக முடியாது. சாப்பிட்டா நீ சாப்பிட்டா தான். ஆமாம், இதுக்கு வயிறு சொல்லணும். வச்சு தரோம் இருந்தாலும் அந்த இதை இந்த ஒரு காகம் இருக்குது. கொண்டு போகலாம்ல? அதெல்லாம் கொண்டு போகலாம். விதைக்கு வேணுமா? விதைக்கு எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ தூரம் காய்க்குது பார்த்தியா விதைக்கு? ஒரு தடவை போட்டா வீடியோ கால் பண்ணு. தாத்தாவுக்கு கால் பண்ணு. தோட்டத்தில் இருக்க வீடியோ